காலப்போக்கில் அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணக்கூடிய காலம் வருது. அந்த 7 வயசு வரும்போது உபநயனம் பண்ணக்கூடிய காலம் வர்றது, பூணல் போடக்கூடிய நேரம். இன்னும் 2 நாள்ல உபநயனம் ஆக போகிறது. ஆனால் அந்த கெட்ட நேரம் அப்படின்னு சொல்றா போல அவர் சுவாமிக்கு கொடுத்த அந்த வாக்கை மறந்துட்டார். அந்த குழந்தை நல்லபடியாக எனக்கு பிறந்தது அப்படின்னா நான் என்னோட நிலங்களை இந்த கோயிலுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கை மறந்துட்டார். சுவாமி எப்பொழுதுமே தன்னுடைய பக்தர்களை தொல்லை பண்றது கிடையாது. அவர் வாக்கு மறந்தாலும் சுவாமி அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. அவர் கருணாகர மூர்த்தி. ஆனா சுவாமியுடைய பரிவாரங்கள் அப்படி கிடையாது. அவருடைய பரிவாரங்களா இருக்கக்கூடிய கருப்பு சுவாமி ஆகட்டும், பூதத்தார் ஆகட்டும், மாடன் ஆகட்டும், சுவாமிகிட்ட ஒன்று சொல்லிட்டு அதை செய்யல அப்படின்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அப்ப கருப்ப சுவாமி இந்த பிராமணருக்கு ஒரு தக்க பாடத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரா அந்த உபநயனம் நடக்கக்கூடிய இடத்துக்கு கருப்பு சுவாமி வர்றார். காத்தை விட வேகமா வரக்கூடிய மூர்த்தி ஆச்சு இல்லையா கருப்பன். ஒரு க்ஷணத்துல அந்த குழந்தையை தூக்கிட்டு மறைஞ்சு போயிடுறார். உபநயனம் பண்ணக்கூடிய குழந்தையை தூக்கிட்டு